ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளைன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சுருக்கேன். 2 புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா கலவை அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு வதக்குங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த கிரேவி. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கொதிக்கட்டும். பாருங்க, கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும், மசாலா வாடையெல்லாம் போகிறதுக்கு. அடுப்பை சிம் பண்ணிட்டேன். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கே தெரியும், நல்லா எண்ணெய் இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா மிதக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சிடும். கடைசியாக மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.